ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஸோ ஆந்திரா காடுகளில் சேஷாலம் காட்டு பகுதிகளில் மரம் வெட்ட போன தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில் அது மிக பிரபலமாக பேசப்பட்ட அனைத்து மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். ஒரு 20 பேரை துள்ள துடிக்க கொடுக்கப்பட்ட சம்பவம். இன்ன வரைக்கும் அந்த படுகொலை வனக்காவலர்கள், அந்த அதிகாரிகள், அவர்களோட நிலை என்ன மாதிரி இந்த நீதி பெற்றுக் கொடுக்கப்பட்டோம், எந்த ஒரு முடிவே இல்லாமல் போயிடுச்சு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர் எடுக்கக்கூடிய இந்த படத்தில் அந்த அரசியல் அவர் பேசினார்னா அது உண்மையிலே ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். இப்போ அவர் எடுக்கக்கூடிய நடிகர் தனுஷை வச்சு எடுக்கக்கூடிய இந்த படம் அது என்ன கதை பொருளை பேசப்படுதுன்ற நமக்கு ஒரு சில காணொலிகள் மூலமாக, டீசர் காணொலிகள் மூலமாக நமக்கு தெரியப்படுது. அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை, ஆரணி அந்த பகுதிகளில் இருந்து காடுகளுக்கு சென்று, குறிப்பாக அது பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதிகளாக இருக்கும். அந்த மக்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்ச, நீங்கள் துள்ள துடிக்க கொடூரமாக அடித்து கொலை செய்யப்படுறாங்க அந்த மக்கள். ஸோ அவங்களோட சமூக பின்னணி யாரா இருக்கும், யார் அவங்க அந்த சமூக பின்னணி என்னன்னு பார்த்தா அடிச்சு துரத்துது. சரி, இந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, என்ன நீதி கிடைச்சது? நான் என்ன சொல்றேன், 21 பேரும் தான் அந்த காடுகளை அழித்து இயற்கை வளங்களை சுரண்டி அதிகார வர்க்கமாக இருந்தாங்களா? எல்லாருமே அவன் யார்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் D55 ஓம் அப்படின்ற படத்துடைய ப்ரமோஷன் வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஆந்திர காட்டுக்குள்ளே மரம் வெட்ட போன தமிழர்களை பற்றின கதை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அதோட ப்ரமோஷனை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது நமக்கு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே மரம் வெட்ட போன கதை என்ன, இந்த படமும் அதுவும் எப்படி சம்மந்தப்படுது, இந்த காடுகள் சார்ந்த நிறைய விஷயம் அப்படின்னு பேச போகிறோம் இன்றைக்கி. மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபருக் மால்கம் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த 2015 நடந்த அந்த இன்சிடென்ட், மரவெட்ட போய் இறந்த அந்த இன்சிடென்ட், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னா அதுலேருந்து தொடர்ச்சியாக நிறைய விஷயம் நம்ம பேசலாம். நம்ம மக்களும் மறந்துடுவாங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு, மறந்துருப்பாங்க. ஸோ ஆந்திரா காடுகளில், சேஷாலம் காட்டு பகுதிகளில் மரம் வெட்ட போன தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில் அது மிக பிரபலமாக பேசப்பட்ட அனைத்து மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். ஒரு 20 பேரை துள்ள துடிக்க கொடுத்த சம்பவம். ஸோ அது அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியலாக சில நாட்கள் விவாதிக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் அதனுடைய என்ன நீதி கிடைத்தது அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ வழக்கம் போல தான், எல்லாத்தையும் வழக்கம் போல தான். எப்படி காவேரி பிரச்சனைனா கர்நாடகா தமிழர்கள் மோதிக்கிடுவாங்க, ஒரு சென்சேஷனலான பிரச்சனையோ அதுபோல் இந்த இரு மாநிலங்களுக்கு இடையில் பேசப்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த படுகொலையில் ஈடுபட்ட வனக்காவலர்கள், அந்த அதிகாரிகள், அவர்களோட நிலை என்ன மாதிரி இந்த நீதி பெற்றுக் கொடுக்கப்பட்டோம், எந்த ஒரு முடிவே இல்லாமல் போயிடுச்சு. இது ரொம்ப இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பேசி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர் எடுக்கக்கூடிய இந்த படத்தில், ஓம் படத்தில் அந்த அரசியல் அவர் பேசினார்னா அது உண்மையிலே ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். அவர் அந்த விஷயம் பேசணும். ஏன்னா அவர் இதற்கு முன்னால் எடுத்த அமரன் திரைப்படம் ஒரு உண்மைக்கு சமீபத்தில் சென்றாலும் அது உண்மை அல்ல. இரு பகுதிகள் அவர் காட்டினார். ஒரு இராணுவ வீரராக ஒரு மேஜர் முகுந்தனை பற்றி பேசும்போது அதில் இருந்த முகுந்தனோட வாழ்க்கையில் அந்த காதல், குடும்பம், உறவு அதெல்லாமே ஒரு உண்மைக்கு சமீபத்தில் இருந்தாலும் அவர் பணியாற்றிய அந்த காஷ்மீர் மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தட்பவெப்பங்களை அவர் சரியாக பதிவு பண்ணலை. அது பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளானது. இப்போ அவர் எடுக்கக்கூடிய நடிகர் தனுஷை வச்சு எடுக்கக்கூடிய இந்த படம் அது என்ன கதை பொருளை பேசப்படுதுன்ற நமக்கு ஒரு சில காணொலிகள் மூலமாக, டீசர் காணொலிகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு விட்டுருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை, ஆரணி அந்த பகுதிகளில் இருந்து காடுகளுக்கு சென்று, இந்த வட தமிழ்நாடு ஏரியால இருந்து, ஆமாம், குறிப்பாக அது பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதிகளாக இருக்கும். அந்த மக்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்ச, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பூங்காக்கல்ல, ரயில் நிலையங்கள் அருகில், பஸ் ஸ்டாண்டு பாலங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கும்பல் படுத்திருப்பாங்க. குடும்பமாக படுத்திருப்பாங்க. அவங்க காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு போய் கொளுத்து வேலைக்கு போகிற ஆட்களாக இருப்பாங்க.
கட்டட வேலைகளுக்கு, இது மாதிரியான மனித உழைப்புகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய வேலைகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் எங்கேருந்து அதிகமாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் தான் வருவாங்க. ஒரு வேன், ஒரு சின்ன யானை வந்து ஏற்றிட்டு போகும் இல்லையா, அவங்கள காலையில் நிற்பாங்க, அதுக்காக ஏற்றிட்டு போவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வாழ்க்கை. அப்போ தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு வேற எந்த நோக்கமே இருக்காது. இன்னைக்கு காலையில் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா சாயங்காலம் வரும்போது காசு கொடுக்கணும், பிள்ளைகளை காப்பாற்றணும். இதை நம்ம இதை வந்து எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு கூடப்பட்ட அந்த 20-21 பேர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீசை முளைக்காத சில இளைஞர்கள் கூட இருப்பாங்க. இப்போ ஒரு அதில் 21 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் சாம்பிளிங் மாதிரி தான் நம்ம பார்க்கணும், சமூகத்தோட ரேண்டம் சாம்பிளிங் மாதிரி. அவன் கல்லூரிக்கு போக வேண்டிய வயசு, அவன் படித்து கல்லூரிக்கு போய் அவன் வந்து அவனோட குடும்ப வாழ்வியல் மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு 19 வயதில் இருக்கக்கூடிய இளைஞன் அவன் பலியாகிறான். துடிக்க கொடூரமாக அடித்து கொலை செய்யப்படுறாங்க அந்த மக்கள். ஸோ அவங்களோட சமூக பின்னணி யாராக இருக்கும்? யார் அவங்க அந்த சமூக பின்னணி என்னன்னு பார்த்தா, அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னோட குடும்பம் பொண்டாட்டி புள்ள சாப்பிடணும், அது மட்டும்தான் அவனோட அல்டிமேட் எய்ம், வேற எதுவுமே இருக்க போறது இல்லை. இதை நம்ம எதோட ஒப்பிடலாம்னா, பாலஸ்தீனத்துல காசால வந்து ஒரு என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு சம்பவம். அங்கே உணவுப் பொருட்கள் வந்து உள்ள வருது, கடுமையான சோதனைகளுக்கு பின்னாடி, ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி ஒரு உணவுப் பொருட்களை கொண்டு வர ஒரு வாகனம் வருது. பல நாள் பட்னியில காத்து கிடப்பாங்க. அந்த கும்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை விரட்டிட்டு போவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கும்பலா ஓடுவாங்க. ஓடும்போது பார்த்தீங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில நின்று இந்த ஐடிஎஃப் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, குறி பார்த்து சுடுவாங்க. சுடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் அந்த வயர்லெஸ்ல பேசிக்கிறாங்க, அந்த அவங்களோட கம்யூனிகேஷன் டிவைஸ்ல பேசிக்கிறாங்க. அது ஒரு ஸ்கோர் மாதிரி சொல்ல அந்த ஃபீல் புரியுது. நீ எவ்வளவு அப்படின்ட்டு அவன் கதறி துடிச்சு விழுவானுங்க. அதனோட தொடர்ச்சியா இன்னொரு விஷயம், அதில் பல பேர் இல்லை, பல சின்ன குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க. நம்மளுடைய இந்த அவசர காலகட்டத்தில் வந்து நம்ம அதெல்லாம் வந்து கவனிக்க தகுதிய பகுதிகள். அதில் ஒரு குடும்ப தலைவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு மூட்டையை எடுத்துட்டு ஓடி வருவான். ஓடி மயங்கி விழுந்து கரெக்டாக கூடாரத்தில் வீடுக்குள்ளே வந்து விழுவான், மயங்கி விழுவான். பார்த்தீங்கன்னா தலையில் துப்பாக்கி சுட்டுருக்கும். அவனோட ஒரே இலக்கு, இன்றைய பொழுது என் மனைவி மக்கள் சாப்பிடணும். அது ஒண்ணுதான் அவனுக்கு. அவன் உயிர் இழந்தானா உயிர் பிழைச்சானா அது நமக்கு அவ்வளவுதான். தலையில குண்டடியோட வந்து தெரியல, வீட்டுக்கு போய் சாப்பாட்டை சேர்த்துட்டா போதும். ரத்தம் ஒழுக வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, பல நாள் பட்னியில கடந்து இன்னைக்கு என் பிள்ளையை காப்பாற்ற போறேன், என் குழந்தைகளை காப்பாற்ற போறேன், அதோட முடிஞ்சு. அவன் செத்தானா பொழைச்சானா தெரியல. நீங்க அதை அப்படியே இங்கே ஒப்பிடலாம். வாழ்க்கையின் நெருக்கடி, நகரமயமாதலின் நெருக்கடி அடிச்சு துரத்துது. சரி, இந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, என்ன நீதி கிடைச்சது? நான் என்ன சொல்றேன், 21 பேரும் தான் அந்த காடுகளை அழித்து இயற்கை வளங்களை சுரண்டி அதிகார வர்க்கமா இருந்தாங்களா? எல்லாருமே அவன் யார்? ஒரு தொழில். நீங்க இது இப்படியே வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ரெட் வுட் இல்லையா, ரெட் சாண்டல். அந்த ரெட் சாண்டல் தொழில்ல கடைநிலை என்ன? ஒருத்தன் போய் மரத்தை வெட்டுவான், மரத்தை வெட்டி ஒருத்தன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான், அதை திருட்டுத்தனமாக கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போவாங்க. சந்தையில் விற்று அதில் வந்து பல கோடிக்கணக்கில் ஒருத்தன் உயிரை விடுற அளவுக்கு ஒருத்தன் போய் நிற்கிறான். அப்படியான ஒரு ரிஸ்கான ஜாபு. கோடிக்கணக்கில் பல மில்லியன்கள் சம்பாதிக்கக்கூடிய முதலைகள் யார்? அதை பற்றி திரு ராஜ்குமார் பேசுவாரா? என்னுடைய கேள்வி அதான். நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த படம் ஓம் பேசுமா? அந்த அருணாச்சலேஸ்வரனை வந்ததாக சொல்லி அந்த மக்கள் அப்படியே அந்த காட்சிக்கு படுத்துவாங்க. அந்த அருணாச்சலேஸ்வரன் அந்த முதலாளிகளை யாருன்னு காட்டி கொடுப்பாரா? இதுக்கு நீதி வாங்கி. ஏன்னா எந்த ஒரு தொழிலுமே உச்சபட்ச பலன்களை அனுபவிக்கிறது யாருன்னா முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள். சரிங்களா? இப்ப இதோட முடிஞ்ச வீரப்பன், அதோட நம்ம இதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அவசியம் இருக்கு? வீரப்பனும் அதே போல ஒரு மாயாவியாக சித்தரிக்கப்பட்டவன். கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா பார்டர்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அவன் மிகப்பெரிய சாம்ராஜ்ய ஆதிக்கத்தை உருவாக்கினான். அவன் வந்து பல 100 யானைகளை கொன்றான், பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள சந்தன மரங்களை வெட்டினான், வனத்துறை அதிகாரிகளை கொன்றான். இதெல்லாம் அவன் மீது அடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். நிச்சயமா வந்து நம்பலாம், இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் அதே அந்த காட்சிகளுக்கு சமீபத்தில் சென்று அதை உண்மைப்படுத்துவார் அப்படின்னு நம்புறேன். ஆனால் அதற்கு மறுபக்கம் இருக்கக்கூடிய அதனுடைய பலனாளிகள் யார், அதை முழுமையாக பலனடைந்தது, அதை பற்றி திரு ராஜ்குமார் பேசுவாரா என்பது என்னோட கேள்வி. ஏன்னா இன்னொன்று நான் கேட்குறேன், இதனுடைய கடந்த காலங்கள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இவரும் இந்த தொழிலாளர்களுடைய படுகொலை மட்டும் அல்ல, இதற்கு வீரப்பனுடைய படுகொலை மட்டும் அல்ல,
ஈவன் நீங்க 90-92 காலகட்டத்தில் நடந்த வாத்தாச்சி பாலியல் கொடூர செயல், அதற்கு பின்னாடி நடந்த மிக மோசமான சூழல், அந்த கிராமங்களே ஒட்டுமொத்த கிராமங்களே அடிச்சு நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டு கிணத்தில் விஷம் கலங்கப்பட்டது. இது எப்படி மனசு வரும்? ஒரு சக காவலாளி, அவனும் நம்மளை போல மனிதன் தானே, அவனுக்கு எப்படி மனசு வந்தது? விஷத்தை அந்த இதில் கலக்கணும்னு சொல்லி எப்படி மனசு வந்தது? ஆடு மாடுகளை திருடி பெண்களை மானப்பங்கப்படுத்தி எப்படி மனம் வந்தது? உத்தரவுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய அதிகாரிகள். ஆபீசர்ஸ்னா என்னங்க அர்த்தம்? சிவிலியன் ஆபீசர்ஸ் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆபீசர்ன்றவன் வந்து அவன் உணர்வுக்கு கட்டப்பட்டவன் இல்லை, ஆர்டர்ஸ்க்கு கட்டுப்படக்கூடியவன். அப்ப வன அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய டிஎஃப்ஓ, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, மற்ற அவர்களுக்கு கட்டளை இட்டது யார்? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அத்துமீறல்களில் ஈடுபட்டனர்? அப்ப பலனடைகிறது ஒரு குரூப் இருக்குல்ல. அதில் இன்றைய மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த வாச்சாத்தி சம்பவத்தில் அவரும் தொடர்பு படுத்தி பேசப்பட்டாங்க. சந்தேகம் இல்லை, உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. இன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மலைவாழ் மக்களோட அந்த சங்கங்களுக்கு தலைவராக இருந்து அவரும் இன்னும் சில தோழர்களும் நின்று அதற்கான நீதிக்காக போராடினவங்க. அவருடைய நேரடி வாக்குமூலம் இருக்கு. இதே மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் அன்றைய வனத்துறை அமைச்சராக இருந்து அதில் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இன்னைக்கு நெடிய ஒரு 25-28 ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு, வாச்சாத்தி மக்களுக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கு, நீதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதற்கு மூல காரணமாக இருந்தது யார்? யாரை காப்பாற்றுவதற்காக அன்றைய வனத்துறை அமைச்சர் இது போன்ற செயல்களுக்கு அனுமதி கொடுத்தார்? மறைமுகமாகவோ நேரடியாகவோ? அதற்கு பதில் இல்லை. சட்டசபையில் வந்து என்ன சொல்றாங்க? அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்றாங்க. மாறாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து போய் சோதனைக்கு வந்த வன அதிகாரிகளை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. எளிய மக்கள் மீது குற்றம் சாட்டுவது எளிது, எளிய மக்களை நீங்கள் கொன்று குவிப்பது எளிது. ஆனால் அந்த மறுபக்கத்தை சொல்லுவாரா திரு ராஜ்குமார் பெரியசாமி? இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க வரலாறா பதிய போறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ரங்கூன் எடுத்தீங்க, அமரன் எடுத்தீங்க, அடுத்து இந்த படம் எடுக்க போறீங்க. நீங்க வரலாற்று ஒரு ஆய்வு மாணவனாக சென்று இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்ப நீங்க உண்மையை, நீங்க சத்தியத்தின் பக்கம் நீங்க நிக்கணும். ஏன்னா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு தனுஷ் என்ற மிகப்பெரிய நடிகர் நடிக்கிறார். ஏன்னா அவர் வந்து இது போன்ற விஷயங்கள ரொம்ப அக்கறை உள்ளவர். நான் நம்புறேன், பர்சனலா நம்புறேன். இதனுடைய மறுபக்கம் கண்டிப்பா அவருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கணும். ஒரு திரை இயக்குனராக அந்த இதை அவங்க பதிவு பண்ணணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் சம்பந்தப்பட்ட இது போன்ற காடுகள் சார்ந்த விஷயங்கள்ல எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே ஒன்று உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பூர்வீக மக்களாக இருப்பாங்க. காடுகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா காடுகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நீங்க தரைதளத்தில், நீங்க சமதளத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காடு அது ஒரு தெய்வம். காடுகள் பல அமானுஷங்கள் நிறைந்த ஒரு பூமி. நீங்க சாதாரணமா வந்து ஒரு சிவிலியன் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ண மாட்டான். பிளைன்ஸ் வேற, அங்க இருக்கிறவங்க காலில் செருப்பு போடாம நடப்பான். அவன் வந்து அவனுடைய கலாச்சாரம், அவனோட பண்பாட்டு முறையே வேற. எவ்வளவு பசி எடுத்தாலும் சரி ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அவ்வளோ யோசிப்பான். எவ்வளவு பசித்தாலும் சரி ஒரு அரிய விலங்குகளை வேட்டையாட மாட்டான். எவ்வளவு கொடூரமா இருந்தா அந்தந்த காலகட்டத்தில் அது என்ன கிடைக்குதோ அதுகளை வச்சு வாழ தெரியும். அவன் காடை வந்து பூஜிக்கிறவன், காடை வணங்குறவன். நம்மளுடைய மூதாதை, நம்முடைய தமிழர் பாரம்பரியம்ன்றது இயற்கை வழிபாட்டில இருந்து வந்தது. இயற்கை வழிபாடுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான சமூக கூற்று. அது அங்கிருந்து தான் தொடங்குது. நீங்க சோழகர் தொட்டின்னு ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க அதை படிச்சு பாருங்க, கண்ணீர் விட்டுறீங்க. ஏன்னா ஒரு அதிகார வர்க்கம் ஒரு சமூக தொடர்பில்லாத ஒரு காடுகள் போன்ற ரொம்ப இது போன்ற ஒரு காடுகளில் தனித்து விடப்பட்ட ஒரு சமூகத்தை எப்படி வேண்டாலும் கையாளலாம். இன்னைக்கும் வந்து ஒரு 60-70களுக்கு மேற்பட்ட ஆதிவாசி குடிகள் இன்னும் வந்து சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு திட்டங்களா ஒன்றிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் சார்ந்து பல திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு திட்டமே வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சேவ் டைகர் ரிசர்வேட்டரியர்ஸ், இல்லை ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பாதுகாக்கிறோம். நீங்க பாதுகாப்புன்னு சொல்லி நீங்க வரும்போதே இந்த மக்கள் வந்து ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க.
யார் யார்கிட்ட இருந்து பாதுகாக்க போறீங்கன்னு தெரியல. அவங்களுக்கும் அவங்களோட ரைட்ஸ் தெரியாது ஃபுல்லா. அவங்களுக்கு ரைட்ஸ் தெரியாது, ஆனா ஒரு மாரல் தெரியும், அவங்களுக்கு ஒரு எத்திக் தெரியும். இந்த காடை வந்து என்னோட உயிரை விட மேலா மதிக்கணும்னு அவனுக்கு தெரியும். உட்காந்து அவன் வந்து ஒரு காட்டுல ஒரு தீ விபத்து நடக்க விட மாட்டான். ஒரு காடல்கள்ல வந்து வெளிநபர்கள் வந்து ஒரு மரத்தை வெட்ட அனுமதிக்க மாட்டான். சூதுவாது தெரியாதவன் அவன், ஒரு சூதுவாது தெரியாதவன். அவன் அப்படியே நம்புவான், நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவான். ஸோ அந்த மக்கள் வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய தமிழர் பண்பாட்டோட ஆதி கூடி பெருமையை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவன் தான். ஆனா அவனை நீங்க வந்து ஒவ்வொரு திட்டங்களா சொல்லி காடுகளை பாதுகாக்கிறோம், நதிகளை பாதுகாக்கிறோம், புலிகளை பாதுகாக்கிறோம்னு நீங்க பல திட்டங்கள் பேர் சொல்லி அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா இடப்பெயர்ச்சிக்கு உள்ளாக்குறீங்க. அவனுக்கு வெளி உலகத்தை காட்டுறீங்க. நீங்க வெளி உலகத்துல பாரு, நாங்க எப்படி நவநாகரிகமா வாழ்றோம், நீ ஏன் இப்படி வாழ்ற, ஏன் கஷ்டப்படுற, நீ வெளியில வா. இல்லங்க சாமி, இதுதான் எனக்கு பூர்வீகம், இதுதான் என் தாத்தா பாட்டி எல்லாமே சாமி, குலசாமி எல்லாமே இதுதான். வா படிக்க வா, உனக்கு டிவி கலர் டிவி தர்றேன், நீ ஏசி போட்டு இரு. இந்த சமதளத்துக்கு நகர்ந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம அவன் அல்லாடுறான். அவன் ஆனா கல்வி வந்து ஒரு முக்கியமான விஷயம் தானே சார். கல்வி அடிப்படையில தேவை, கல்வி அடிப்படையில தேவை. ஆனா நீங்க வந்து அவனை நிர்பந்திச்சு அவனை வந்து அந்த பூமியில இருந்து நீங்க இடம்பெறக்கூடாதுங்க. ஒரு மனிதன் அவன் பிறந்த பூமியில இருந்து அவன் அந்த பகுதியில தான் அவன் வாழணும். நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க காடுகளை பாதுகாக்கணும்னா தனியார் ரிசார்ட்ஸ்களை நீங்க தூக்குங்க. இங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா, பல ரிசார்ட்ஸ் இருக்குது, பல நவீன குடியிருப்புகள் இருக்கு, அதை நீங்க காலி பண்ணுங்க. இன்னைக்கு யானை வழித்தடங்களை மறைப்பது யார்? ஆதிவாசிகளா? காட்டுல இருக்கக்கூடிய காடுகளையே நம்பி இருக்கிறவட மறைக்கிறாங்க. அவங்க அந்த யானைகளுக்கும் அந்த விலங்குகளோட இணக்கமா போறவங்க. அவங்க யானையை சாமியா பார்த்துட்டு அவங்க வழிவிட்டு போறவங்க. அவங்க அந்த இயற்கையில் அந்த சுழற்சியை வந்து அங்கீகரிச்சு அதுக்கு இணக்கமா நடக்கிறவங்க. நம்ம தரையில இருந்து மேல போறவங்க தான் நம்ம என்ன பண்றோம்னா வந்து அங்கே வந்து ரிசார்ட் கட்டணும், வா இவ்வளோ சூப்பராக இருக்கு, இங்கே வந்து நம்ம ஒரு குடில் அமைச்சா என்ன, நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இருக்கணும். ரோட்டில் இங்கேருந்து எந்த ஆதிவாசி சத்தம் போட்டு பேசுகிறான்? நீங்கள் காடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம். இங்கேருந்து டூர் போகிறவன் காரில் வால்யூம் வச்சுட்டு குடிச்சிட்டு ஆடி பாடிட்டு பீர் பாட்டில் குடிச்சு தூக்கி போடுறது, வாட்டர் பாட்டில் குடிச்சு தூக்கி போட்டு போகிறது, அவன் தான் பொல்யூட் பண்ணுறான். அந்த மக்கள் பண்ணுறது இல்லை. அந்த மக்கள் காடுகளை நேசிக்கிறாங்க, காடுகளோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி அவசியம்தான். அந்த கல்வி அவர்கள் இல்லம் தேடி போய் கொடுங்க, நீங்கள் அங்கிருந்து வர வைங்க. ஆனால் அவங்களை வேரோட பிடுங்கி எரியாதீங்க. அவங்க வாழக்கூடிய பகுதிகளில் நிறைய இடத்துல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மசனகுடி அந்த ஸ்ட்ரெச்சில் நிறைய பள்ளிக்கூடங்கள் ட்ரைபல் பீப்புளுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் போய் நல்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, தடைகள் இருக்குது. இத்தனை மணிக்கு மேலே அவங்க போகக்கூடாது, இத்தனை மணிக்கு. ஒரு அவசர காலத்திற்கு நீங்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போகணும்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து அதை வந்து தடை இல்லாமல் போகிறதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அதுதான் யதார்த்தம். நான் என்ன சொல்கிறேன், அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த அவங்களுடைய மரபுகள் கெடாத அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த நீங்கள் யார் கேட்கறதுக்கு நாதி இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற அந்த மனநிலையில் ஏதாவது ஒரு பெரும் குற்றங்கள் நீங்கள் செஞ்சு அவர்கள் மேலே தலையில் போட்டு விட்டு அவர்கள் வாழ்வையில் அழிக்கிறது அப்படின்றது காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டு வருதுன்னு தான் என்னோட இது. நிச்சயமாக பார்க்கலாம். திரு ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் உண்மைக்கு சமீபத்தில் எவ்வளவு தூரம் போறாங்க, இந்த இரு பக்கத்தையும் காட்டுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படி ஒருவேளை இது காட்டப்படுச்சுன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் வரலாற்று பதிவாகவும் அமையும் என்று நம்புகிறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.